காலையில் கூட சொன்னேன், நாட் ரீச்சபிள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்கள பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க? அரசியல் களத்தில் மக்களை சந்திக்கிறவங்கள பற்றி கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல. அதாவது எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் தூங்கிட்டார். அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம ₹1 வரி கட்டினா 29 பைசா ஒன்றிய அரசு கொடுக்குதில்ல, அதை ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. டேபிள் கடையில் யார் படுத்திருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் மட்டும்தான் எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்குறீங்க, நாங்களும் சலிக்காமல் பதில் சொல்கிறோம். ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்த அண்ணன் செங்கோட்டையன் சொல்லிட்டு திமுக அதிமுக யார் வீட்டுக்கு போனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு விடுற நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், நான் காலையில் கூட சொன்னேன், நாட் ரீச்சபிள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்கள பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க? தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறவங்கள பற்றி கேள்வி கேளுங்க. அரசியல் களத்தில் மக்களை சந்திக்கிறவங்கள பற்றி கேள்வி கேளுங்க. மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்கள பற்றி கேள்வி கேளுங்க. மக்களுக்கு தொடர்பே இல்லாதவங்க, மக்கள் எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடியவங்களை பார்த்து கேள்வி கேட்டு உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம், எங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். சில பேர் மீடியா என்ன பண்ணீங்கன்னா உங்கள் ரேட்டிங்காக யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிவு. இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல. இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல. யாரையாவது எங்கள் துணை முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கேள்விகள் அங்கே கேட்க முடியுமா? உங்களால் கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை இயக்கங்கள் ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதற்கான தேர்தல் களப்பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். சார், யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். அதனால் யார் டோக்கனு கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோடு 2 கலந்திருக்கிறோம். அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாழ ஒரு 66,000 பேர் மகளிர் உரிமத்தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க. அப்போ அரசினுடைய திட்டங்கள் வீடு வாரியாக போயிருக்கு, ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிருக்கு. அதே போல் விடியல் பயணத்தில் மகளிர் பயனடைகிறாங்க, புதுமை பெண்ணில் பயனடைகிறாங்க, மாணவ செல்வங்கள் தமிழ் புதல்வனில் பயனடைகிறாங்க. இப்படி அரசினுடைய திட்டங்களை பெறுகின்ற அந்த பயனாளிகள் அரசின் மீதும் முதலமைச்சர்கள் மீது பற்று கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். அதனால் மற்றவங்க டோக்கன் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை. அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை திரளற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. அதே போல கடன் சுமை அதிகரிச்சிருக்குது. நிதியே இல்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செஞ்சுட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் தூங்கிட்டார். இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது தேர்தலுக்கு, 2 மாதம் தான் இருக்குது. அதனால் இப்போ எதையாவது ஒன்று சொல்லணும்ல. நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா? பாலத்தை முடிச்சு தானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க. நிதியே இல்லைன்னா பெரியார் நூலகம் வேலை நடக்குமா? நிதியே இல்லைன்னா செம்மொழி பூங்கா வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருப்பாங்களா? அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தால் தான் டெண்டர் விட முடியும். நிதி இருந்தால் தான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க, வேலை முடிச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். ஆகையால் அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை. நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்குகிறார்கள். தொடங்கக்கூடிய திட்டங்களை நான் பலமுறை உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூருக்கு அறிவிப்போடு முதலமைச்சர் நிறுத்துவதில்லை. தங்க நகை பூங்கா வேணும்னு எத்தனை வருஷ கோரிக்கை கோயம்புத்தூரில் எந்த அரசும் செய்யலை. முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வச்சாங்க, அந்த பகுதிக்கு நேரில் போய் பார்த்தாங்க, அவருடைய குறைகளை கேட்டறிஞ்சாங்க, அறிவிச்சாங்க. அறிவிப்போடு நிறுத்தாமல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை முதலமைச்சரே தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ எந்த அளவிற்கு வேலை நடக்கிறது என்பதை முதலமைச்சரே கண்காணிக்கிறாங்க. ஆக அரசினுடைய திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு செய்கிறாங்க. நிதி இல்லைன்னா 200 கோடி ரூபா சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? இப்போ நிதி இல்லைன்னா 125 கோடி ரூபா இப்போ சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? அரசை பொறுத்தவரை 1 லட்சம் வீடு கலைஞர் கனவு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த 1 லட்சம் வீட்டுக்கு இப்போ உத்தரவு போடுறாங்க. இப்போ அரசை பொறுத்தவரை மக்களுக்கு நிதிகளை கொண்டு மிக சிறப்பாக செய்யலாம். அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம ₹1 வரி கட்டினா 29 பைசா ஒன்றிய அரசு கொடுக்குதில்ல, அதை ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை சேர்த்தி கொடுக்கணும், நாங்கள் ₹1 வரி கட்டினா 29 பைசா தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்ல.
அன்னைக்கு வந்து 2014 திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மத்தியில் 27,000 ரூபாய்க்கு விற்றது ஒரு பவுன் தங்கம். இன்னைக்கு 1,35,000 ரூபாய்க்கு விற்கிது. அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல. ஏங்க 27,000 ரூபாய்க்கு விற்ற ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு 1,35,000 ரூபாய்க்கு விற்கிது. ஏழை வாழைகளாக எப்படி 1 கிராம் 4 கிராம் தங்கம் வாங்கி பிள்ளைகளை கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி. அங்கே பேச வேண்டியதெல்லாம் இங்கே வந்து பேசுறாரு. அங்கே செய்ய முடியாதெல்லாம் அங்கே சொல்ல முடியாமல் இங்கே வந்து எதையாவது ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காரு. பாவம் வந்து எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டட்டும். எதையாவது ஒன்று சொல்லி தானே அவர் எலெக்ஷன் ஓட்டணும். எல்லா முதலமைச்சரும் நிகழ்ச்சிகளுக்கு டெல்லியில் போவாங்க. நம்ம முதலமைச்சர் எப்படி கம்பீரமாக நிற்பாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேபிளுக்கு அடியில் யார் படுத்திருந்தான்னு நீங்கள் பார்த்தீங்க. அதனால் அவர் போய் அதை சொல்லாமா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அரசை பற்றி குறை சொல்லலாமா? அவருக்குன்னு அப்போ காவல்துறை இல்லையா, உளவுத்துறை இல்லையா, செய்திகள் அவருக்கு சொல்லலையா? டிவி பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை. அவர் போய் அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது வேடிக்கையாக இருக்குது, வியப்பாக இருக்குது. தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வானதி சீனிவாசன் மத உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமையணும், பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஆட்சி 26 அமையணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பாருங்க? அவங்க மணிப்பூர் போனாங்களா போலியா? மணிப்பூர் போயிருந்தாங்களா போலியான்னு கேட்டேன். நீங்கள் திருப்பி கேள்வி கேட்டிருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பானு சொன்னாங்க இல்லையா? நீங்கள் மணிப்பூர் எதுவும் போனீங்களா சமீபத்தில்? எப்போ போனீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தடுமாறி இருப்பாங்க. அப்போ நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மட்டும்தான் எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்குறீங்க, நாங்களும் வந்து சலிக்காமல் பதில் சொல்கிறோம். அதனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு. நிறைய மகளிர் அது சம்மந்தமாக விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுங்கிறது மகளிருக்கு தெரியும். மகளிர் எந்த அளவுக்கு அரங்கத்தில் பார்த்தீங்க, 50% மகளிர் உட்காந்துருந்தாங்க. இயக்க பணிகளை தங்களை அர்ப்பணித்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மகளிர் தமிழ்நாடு தான் நம்பர் 1. தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. பொருளாதார இலக்கில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலேயும் கல்வியில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலேயும் தமிழ்நாடு தானே இப்போ நம்பர் 1 இருக்குது. அவங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்? ஏதோ அரசியலுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. சில நேரங்கள் வந்து அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சரே கோரிக்கை மனு கொடுக்க வரும்போது அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசியல் கூடிய, குறிப்பாக கோவையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. நன்றி சார். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சார். நாட்டு விஷயங்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறவங்களை பற்றி நான் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உள்ள களத்தில் நின்று பணியாற்றுவர்களை பற்றி பேசுங்கள். நாங்களும்